ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாரம் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டில் அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்குங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புது புது ரவுண்டுகள், புது புது விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு சீசனும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஆடிஷனை முடிஞ்சு இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 25 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள நடக்க போற போட்டிக்கான இன்ட்ரோ அப்படின்னு சொல்லலாம், யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பிளஸ் போன வாரம் பார்த்தீங்கன்னா இதே இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் தான் நடந்துச்சு சொல்லலாம். மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆடிஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல அபிஷேகா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிங்கர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு கலை நிகழ்ச்சி ப்ரோக்ராமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அங்க இவங்க பாடிட்டு இருக்கிறத பார்த்து தான் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு இவங்க வந்து கூட்டிட்டு வந்த அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு, அதாவது இவங்களுடைய மெகா ஆடிஷன் ரவுண்ட்ல. ஸோ அந்த வகையில கண்டிப்பா இவங்க ஒரு வேலிடான பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் அபிஷேகா. இவங்களோட வாய்ஸ் ஆகட்டும், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த சின்ன வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரப்போற நாட்களும் கண்டிப்பா கலக்குவாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு தாராளமா சொல்லாங்க. ஏன்னா ஜட்ஜஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளவு சூப்பரா அவ்வளவு போல்டா பாத்தீங்க அப்படின்ற விஷயத்த. ஸோ இந்த மாதிரி லெஜெண்ட்ஸை சொல்லும் போது நமக்கு கிளியர் ஆகுது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா வேற லெவல் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை கேட்டிருக்காங்க, அது ரொம்பவே ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அது என்ன அப்படின்ற விஷயத்த அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம்.